யானைகளை கண்டாலே ஒரு தனி வைப் தான் நம்மை உற்சாகம் தொற்றிக் கொள்ளும். அதன் உருவமும் கம்பீர நடையும் அப்படி. யானைகள் இல்லை என்றால் காடுகளும் இல்லை, காடுகள் இல்லை என்றால் நாமும் இல்லை. தமிழ்நாட்டுல யானைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு என்பது இந்த நாளோட மகிழ்ச்சியான தகவல். 2017ல 2761 இருந்த யானைகளோட எண்ணிக்கை 2023ல 2961 உயர்ந்திருக்கு. அதிகபட்சமா கர்நாடக மாநிலத்துல 6049 யானைகளும், அசாம் மாநிலத்துல 5719 யானைகளும், கேரளாவில 5706 யானைகளும் உள்ளதா வனத்துறையோட புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. தமிழ்நாட்டுல கடந்த 5 ஆண்டுகள்ல யானைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் யானைகளோட சோக கதையும் இருக்குங்க. யானைகள் நடக்கிற வழியில நாம காடுகளை அழிச்சு குடியிருப்புகள், தொழிற்சாலைகளை கட்டிட்டு இருக்கோம். யானைகளுக்கு பிடிச்ச வாழை, கரும்புகளை காடுகளுக்கு அருகே பயிர் செஞ்சுட்டு யானை வந்துட்டா மின்சார வேலியை போட்டும் வெடி வெடிச்சும் கொள்றோம். சில சமயம் தண்டவாளத்துல ரயில் மோதியும் யானைகள் இருக்குது. சோசியல் மீடியாவில யானைகளை வச்சு போடுற போஸ்டுகள்லாம் லைக்ஸ் போடுற நாம நிஜத்துல அது படுற கஷ்டத்தை கண்டுக்கிறதே இல்லை. உலகெங்கும் இருக்கக்கூடிய சில மனிதர்களுடைய ஒரு மோசமான மனநிலை, மனநோய் என்று சொல்லலாம். தன்னுடைய பொருட்கள் எல்லாம் யானை தந்தத்தில் இருக்க வேண்டும். தன்னுடைய கேரம்போர்டு காயின், தன்னுடைய பேனா, தன்னுடைய சீப்பு, இப்படி ஒரு குரூர மனநிலைக்காக தான் வேட்டையாடப்படுகிறார். வேட்டையில் ஈடுபடுவது சர்வதேச கும்பல். அதை தடுக்க இருக்கிறது எளிய களப்பணியாளர்கள். அந்த களப்பணியாளர்களால் தான் இப்போது ஓரளவு யானைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. முதலில் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த கொடுமைகளை எல்லாத்தையும் தடுக்கணும்னா நம்ம வாழ்க்கை முறைய கொஞ்சம் மாத்திக்கணும். ரயில் தண்டவாளங்கள்ல யானைகள் வர்றதை கண்டுபிடிச்சு டிரைவர்களுக்கு தகவல் கொடுக்கிற தெர்மல் கேமரா மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னு சொல்றாரு ஓசை காளிதாஸ். கொள்கை அளவில் யானைகள் வாழும் காடுகளில் புதிய ரயில் பாதைகள், புதிய சாலைகள் போன்றவை ஏற்படாமல் நாம் தடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்படி அரசுகள் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அப்போதுதான் யானைகளை காப்பாற்றணும். யானைகள் நம்மோட வாழ்வியல் காப்பாளர்கள். அவற்றை காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு. இது எல்லாத்தையும் உணர்ந்து நாம செயல்பட தொடங்கினா மட்டும்தான் யானைகளோட எதிர்காலத்தோட வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலமும் நல்லா இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.